எங்கடா என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னையா கொஞ்ச நாள் வேளனூர்ல இல்லைன்னதும் கழுதில வச்சு விளைச்சல கடத்துறீங்களா? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா. உன் பாட்டை முப்பாட்டை வாங்கின கடனுக்கு உங்க விளைச்சல் எல்லாம் வட்டிக்கே சரியா போச்சு. ஏதோ போனா போதுன்னு உங்களுக்கு எல்லாம் படி அளந்துகிட்டு இருக்கேன். என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? இன்னொரு வாட்டி எவனையாவது பிடிச்சேன் உயிரோட ஊர் திரும்ப மாட்டான். ஐயா ஐயா நில்லுங்க ஐயா. இது வரைக்கும் யாராவது விளைச்சல தெரியாம கடத்திருந்தாலும் இனிமே அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் ஐயா. பார்த்து நடந்துக்குங்க. ஏய் போடா. வயசுக்கு வந்து பொண்ணை வீட்டுல வச்சிருக்கமே, காலா காலத்துல அவளை கரை சேர்க்கணும்னு எங்கேயாவது தோடுதா? தாய் மாமனா இருந்து பொறுப்பு இல்லாம இருக்கியே. ஏ கேள்வி வாய் முடிக்கணும் சும்மா இருக்கியா? நேரம் வரும்போது எல்லாம் தன்னால நடக்கும். இப்படி சொல்லி சொல்லியே 2 வருஷம் போயிடுச்சு. எனக்கு வயசாயிடுச்சு. எப்ப போய் சேருவேன்னே தெரியல. நீ இப்படி குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டீனா கரை சேர்க்கறது? இந்த ஊரே முனிசிபல் கிட்ட மாட்டிக்கிட்டு பஞ்சத்துல அடிபட்டு கிடக்குது. நான் காட்டு அதிகாரிகளை சரி பண்ணி உனக்கும் உன் பேத்திக்கும் தேவையானதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செத்துருவேன்னு எனக்கே நீ சாபம் கொடுக்குறியா? இப்போ என்ன கூனிக்காட்டை பற்றி சொல்லணுமா? என் தாத்தனுக்கு தாத்தன் சொன்ன கதை. முன்னாடி கூனிக்காடும் நம்ம ஊரெல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரு நாள் கூனிக்காட்டில் இருக்கிற 2 பேர் மனுஷங்களை அடித்து சாப்பிட்டதை நம்ம ஊருக்காரங்க பார்த்துருக்காங்க. அதை நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்ல அவர் கூனிக்காட்டை ஒதுக்கி வச்சுட்டாராம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூனிக்காட்டோட தலைவர் நம்ம தலைவர்கிட்ட வந்து, மனுஷங்களை சாப்பிட்ட 2 பேரை நாங்கள் கொன்னுட்டோம், அவங்க 2 பேர் பண்ண தப்புக்காக நம்ம ஊர் ஏன் பிரிஞ்சு இருக்கணும், ஒன்றா இருக்கலாம்னு சொன்னாராம். ஆனால் நம்ம தலைவர் முடியாதுன்னு சொல்ல கோபத்தில் கூனிக்காடு தலைவர், நீங்கள் என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது, நாங்கள் உங்களை ஒதுக்கி வைக்கிறோம்னு இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இடையில பெரிய பள்ளத்தை வெட்டினாராம். நாளாவ அது புதக்குழியாக மாறிடுச்சான். உச்சி மலைக்கு அந்த பக்கம் இருந்ததுனால அவங்கெல்லாம் வேற எங்கேயும் போக முடியலையாம். இந்த பக்கம் புதக்குழி வேற, அங்கேயே இருந்து அந்த ஊரே அழிஞ்சிருச்சான். நம்ம ஊர் இந்த பக்கம் இருந்ததால் ஊரோட ஊராக இருந்துட்டோம். பாவம், அந்த பிரச்சனை மட்டும் பாவலைன்னா அவங்களும் நம்மளை மாதிரி தான் அந்த கூனிக்காடு மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க.
ஏண்டி நீ நல்லா தானே படிச்ச, எதுக்கு படிப்பை பாதியிலே விட்டுட்டு வந்துட்ட? எனக்கு தான் படிப்பு வரல. நல்லா சொல்லுடி. இவளுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரம்மா கூட எவ்வளவோ சொன்னாங்க. நல்லா படிடி, அரசாங்கத்துல உதவி எல்லாம் வாங்கி தரேன்னு கேட்டால அம்மா தான் வேணும்னு ஓடி வந்துட்டா. படிப்பு படிப்புன்னு சொல்லி பிரிஞ்சிருந்தது போதும். என்னை விட்டா உனக்கு வேற யாரு இருக்கா? எனக்கு உன் கூட இருக்கணும், அதான் வந்துட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியவதானே. உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. கவலைப்படாதீங்கம்மா, அவளுக்கு சிங்கம் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கும். நாம மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்தைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்றோம். இவளை கட்டி கொடுக்குற இடத்துலயாவது கரண்ட், ஆஸ்பத்திரி, கடைன்னு இருந்தாலே போதும். ஏப்பா என்னாச்சு? கொட்டகாய் பறிக்கும் போது மாரிமுத்து மரத்துல இருந்து கீழே வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். பார்த்து போப்பா. ஐயோ, அந்த ஆஸ்பத்திரிக்கு வேற இன்னும் 7 மைல் போகணுமே. ஐயோ வள்ளி, வள்ளி வள்ளி என்னாச்சு? வள்ளி இங்க பாரு. ஏய் என்னாச்சுடி? வள்ளி வள்ளி இங்க பாரு. என்னாச்சுடி? ஏய் வள்ளி. அம்மா இவளுக்கு என்னாச்சு? இவளுக்கு ரத்தத்தை பார்த்தாலோ பயப்படுற மாதிரியான விஷயத்த பார்த்தாலோ இப்படித்தாமா ஆயிடுவா. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தும் சரியாகல. இப்போ அது பரவாயில்ல, சுயநினைவுக்கு வந்துட்டா. ஒரு சில வாட்டி நாள் முழுக்க அப்படியே உட்காந்துருவா. ஆனா நம்ம பேசுறது மட்டும் அவளுக்கு கேக்குமா? பிரச்சனை தலைவனிடம் வர குற்றம் சுமத்தப்பட்டவன் அவளை மனைவியாக்கிக் கொள்ள விரும்புவதாக குரல் எழுப்பினான். அதை எதிர்க்கும் வகையில் அந்த பெண்ணை தான் மணக்க விரும்புவதாக மறுகுரல் எழும்ப, ஒரு பெண்ணை மணக்க இருவர் விரும்புவதால் நம் விதிமுறைகளின்படி போட்டி நடத்தி வெற்றி பெறுவோர்க்கே அந்த பெண் மணம் முடிக்கப்படுவாள் என தலைவனால் தீர்ப்பளிக்கப்பட்டது.